ஹலோ ஹாய், நம்ம பார்க்க போகிறது இப்போ ஸ்வீட் ரெசிபி தான். ஸ்வீட்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 50 ml தண்ணியில் கரைச்சி வச்சுப்போம். அரை மூடி தேங்காவில் இருந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 100 ml இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தவா வைப்போம். தவா காய்ச்ச உடனே ஒரு குழிக்கரண்டி நெய் ஆட் பண்ணலாம். 10 உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நீங்கள் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை இந்த தவாவில் ஆட் பண்ணுவோம். கைவிடாமல் கலருங்க. மாவு கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. விடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளை ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. 100 கிராம் சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு விடாமல் கலருங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தவாவில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். திரண்டு வந்துச்சுன்னா நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் அல்வா. கண்டிப்பாக இது ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியும் கூட, டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிஞ்சிடுச்சு நம்மளுடைய ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.